இன்றைக்கி ஒரு முக்கியமான நோயை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நோயானது உடம்புல வலி வேதனை ரெண்டுமே கொடுக்காது, ஒரு அரிப்பு இருக்காது, எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஆனால் இந்த நோய் வந்துருச்சுன்னா ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க, நம்மளை வெளியில் போகவே பயப்படுவாங்க, மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நோய் தான் இது. அதாவது மனவேதனையை மட்டுமே கொடுக்கக்கூடிய நோய், உடல் வேதனையே கொடுக்காது. அது என்ன நோயின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்குஷ்டம் தாங்க. இந்த வெண்குஷ்டம் வந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, உடம்பு மட்டும்தான் வெள்ளையாங்கின வந்து மாற ஆரம்பிக்குமே தவிர மற்றபடி அவங்களுக்கு உடம்புல வலியோ வேதனையோ எதுவுமே இருக்காது, அரிப்பு இருக்காது. இது எதனால இந்த வெண்குஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நிறத்தை கொடுக்கக்கூடிய மெலனின்கிற ஒரு வகையான நிறமி வந்து அழிஞ்சு போயிடுறது, அது இறந்து போயிடும். அதனால உடம்புல அவனுக்கு என்ன வெள்ளை வெள்ளையாக மாற ஆரம்பிச்சிடும். நம்ம இயற்கையான கலரு போய் வெள்ளையாகவே எங்குமே வர ஆரம்பிச்சிடும். திட்டத்திட்டா வந்து வெள்ளை வெள்ளையாக வர வர அது வந்து வெண்குஷ்டம்னு சொல்லப்படுகிறது. இந்த வெண்குஷ்டத்தை குணமாக்குறதுங்கிறது நாட்டு மருந்துல அந்த காலத்துல இருந்தே சித்தர்கள் நிறைய மருந்துகளை சொல்லி வச்சிருக்காங்க. நம்மகிட்டையும் நிறைய மருந்துகள் இருக்குது, வெண்குஷ்டத்தை குணமாக்கக்கூடிய மருந்துகள். நீங்கள் தேவைன்னா எங்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரி, நீங்களே ஒரு அருமையான மருந்தை செஞ்சு சாப்பிடணும்னா அது என்ன மாதிரி மருந்தை நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். இந்த மருந்தை பொறுத்தவரையும் இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு வகையான மருந்துங்க. இதுக்கு பேரே வந்து ஈஸ்வர மூலி. இதை தாங்க பெருமருந்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இந்த பெருமருந்து செடியில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வெண்குஷ்டத்துக்கான மருந்தை செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். சரி வாங்க, பெருமருந்தை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பெருமருந்து கொடி இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து இதை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அழிஞ்சு வர்ற மூலிகையாக இருக்குது, ஒரு சில இடங்கள்ல தான் இது கிடைக்கும். இந்த பெருமருந்தில் நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பெருமருந்தோட வேறு தாங்க. இந்த இலையெல்லாம் தேவையில்லை, இது வந்து வேறு நோய்களுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் வெண்குஷ்டத்தை பொறுத்தவரை இதோட வேறு தான். இதில் வந்து காய்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம இந்த பெருமருந்தோட வேரை வந்து நாம் பார்க்கணும். வேறுங்கிறது சீக்கிரமாக கிடைக்காது பெருமருந்தை பொறுத்தவரையும். ஏன்னா பெருமருந்து கொடி எவ்வளோ பெரிய கொடியாக வளர்ந்தாலும் வேறு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த மருந்தை பற்றி சொல்லலாமா வேண்டாமான்னு கூட யோசித்தேன். ஏன்னா இந்த வேறு எடுக்கிறதுக்காண்டி இந்த பெருமருந்து கொடியை முற்றிலுமாக அழிக்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் ஒரு அருமையான மருந்தை பற்றி நம்ம சொல்லாமல் விடுறது நல்லதில்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த மருந்தை நான் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதோட வேறு தான் இதுக்கு மருந்து. இந்த வேரை வந்து வெயிலில் காய வச்சு இடித்து சளிச்சா அந்த சளிச்சு எடுத்த மருந்து 100 கிராம் கிடைக்கிற அளவுக்கு இதோட வேரை நீங்கள் சேகரிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 செடியை அழிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு தான் நான் இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சது. சரி, இந்த வேரை எடுத்து என்ன பண்ணுறேன்னா நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து தினமும் காலையிலையும் சாயங்காலம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டு வரணும். இந்த மருந்து சாப்பிடும்போது அசைவம் சுத்தராக நிற்கிறேன்னா புளி இருக்கக்கூடாது. இப்படி பத்தியத்தோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெண்குஷ்டமானது உங்களுக்கு ரொம்ப வேகமாக குறைய ஆரம்பிச்சிடும். உடம்புல அந்த வெள்ளையான இடங்கள் பூரா திரும்ப வந்து அந்த மெலனின்கிற அந்த நிறமி வந்து உயிர் வர ஆரம்பிச்சிடும். உயிர் வந்து உடம்புல எங்கே நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சதும் அந்த நிறங்கள் மாறி திரும்ப பழைய நிறங்களுக்கு உங்கள் உடம்பு மாற ஆரம்பிச்சிடும்.